பாதி உலகம் அவனுடைய பார்வைக்கு தெரியவில்லை. கல் நெஞ்சம். பாதி உலகம் அவனுடைய பார்வைக்கு தெரியவில்லை. இன்றைய சில மனிதர்களை நினைக்கும் போது முழு உலக புலனாகாது இருப்பது மேல் ஒரு கண் கட்டப்பட்ட நிலையில் பெரியாஸ்பத்திரியின் கட்டிலில் படுத்திருந்த தர்மலிங்கம் ஜன்னலினூடே பார்வையை செலுத்தினான். பட்டுப்போன இலுப்பை மரம் ஒன்று தளிர்விட எத்தனித்துக் கொண்டிருந்தது. முன்னர் இங்கு கூடு கட்டி வாழ்ந்த பறவைகள் அதன் பட்ட கிளைகளை முறித்து எடுத்துக்கொண்டு வேறு மரங்களை நோக்கி புலம் பெயர்ந்து கொண்டிருந்தன. இதை காணும் போது மனித பறவைகளின் இயல்பை உணர முடிந்தது. தருமுவுக்கு பழங்கள் அற்ற மரங்கள பறவைகள் நாடாது பணம் எல்லாம் மனிதரை போல பார்வை திருப்பிய தருமு பக்கத்து கட்டில பார்த்தான். கை நிறைய பழங்களோடு உறவுகள் சுற்றி நின்ற தலைமாட்டில் உள்ள அலமாரி தட்டில் நெஷ்டமோட்ட பேணிகள் சேர்ந்து கொண்டிருந்தன. பெருமூச்சு விட்டவன் மீதி பார்வையால் தன் கட்டிலை சுற்றி நோக்கினார். சூனியம் யாருமே இல்லை. சிறிது நேரம் கழித்து கையில் ஒரு பார்சலுடன் மனைவி ரதிதேவி வந்தாள். இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? என்னவா எப்ப துண்டு வெட்டுவினும் கேள்வி கணைகளை தொடுத்தாள். தருமவுக்கு இந்தியன் வீட்டு திட்டம் வந்தபோது வீட்டை கட்டி முடிக்க மேலதிகமாக 3 லட்சம் தேவைப்பட்டது. லட்சத்துக்கு 5000 வட்டி, மொத்தம் 15000. கடந்த 3 வருஷமா செட்டியாருக்கு வட்டியை மட்டுமே தருமுவால் கட்ட முடிஞ்சது. செட்டியாருக்கு பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல வட்டியில் வாழும். பேர் வழி ஒழுங்கா கோயிலுக்கு போவார். ஆனா தன் வீட்டில் இருக்கிற ஏழை குடும்பத்துக்கு 3 ரூபாய் கொடுக்க மாட்டார். சரி, எப்படியாவது வட்டியை முதலையும் கொடுத்து காணி உறுதியை செட்டியார் இடமிருந்து வாங்க வேண்டும். தருமு கண்ட கல்லுடன் போராட்டம். சுத்தியலால் ஓங்கி அடித்தால் அதிர்வு கை வழியே ஏறி ஐம்பொறியும் கலங்கும். திடீரென்று ஒரு நாள் பறந்து வந்த கல்லின் துண்டு ஒன்று தருமுவின் கண்ணை பதம் பார்த்தது. கண்ணை பொத்திக்கொண்டு கதறினான். கையெல்லாம் ரத்தம் இரத்தம். சுத்தி நின்றவர்கள் ஓடி வந்து தருமுவை தூக்கி வைத்தியசாலை கொண்டு சேர்த்தனர். 1 மாசம் வேலை இல்லை, வட்டியும் கட்டவில்லை. மனைவி தோட்ட வேலைக்கு போவதால் வயிற்று பிழைப்பு மட்டுமே. 2 நேர சோறுதான். பிள்ளைகள் சின்ன வயசிலேயே கல்யாணம் செய்து கொண்டு ஒவ்வொருவர் ஒவ்வொரு திக்கில். கையில குழந்தைகள் வேற. விசுகோத்து பால்மா வாங்க கூட வழி இல்ல. பத்தாததுக்கு லீசிங்ல மோட்டார் சைக்கிள் வாங்கி போட்டு அதுக்கு காசு கட்ட ஓடி திரியணும். நேரமாகுது, நானா வெளிக்கிடுறேன். ஆடுகளை விட்டு கட்ட வேணும், கோழிகள் அடைக்க வேணும். ரத்தி, நீ சாப்பாடு கொண்டு வர வேண்டாம். நான் ஆஸ்பத்திரியில தார சாப்பாடு சாப்பிடுறேன். பஸ் காசு மிச்சம். அவள் பதில் ஏதும் பேசவில்லை, புறப்பட்டாள். மறுநாள் வெள்ளிக்கிழமை ஆட்டடி மாட்டடி வேலையெல்லாம் முடித்துக்கொண்டு அவசரமாக வெளிக்கிட்டாள். புலியடி விருமரை ஆதரிக்கிற புனிதம் கலை எடுக்கிற நாள். குஞ்சுமணி, ஒண்ணுக்கும் யோசிக்காதே. நான் அவனுக்கை விட மாட்டேன். இந்த பைரவனுக்கு சுத்தி போடு, காளிக்கு ஒரு சேவல் நேர்ந்து விடு, எல்லாம் சரி வரும். புனித மன்னமாராகி தேவராட்டம் நடந்தது. சொன்னதையெல்லாம் செய்து முடித்தாள் ரதிதேவி. வாரங்கள் கழிந்தன. ஒன்னும் யோசிக்காதீங்க. இப்ப மங்களாதான் இருக்கும். கொஞ்ச நாள் போக மெதுவா தெரிய வரும். இந்த மருந்துல ஒரு துளிய தசாம காலையும் மாலையும் கண்ணுக்கு விடுங்கோ. 6 மாசம் வேலை செய்யக்கூடாது. அதுவும் கல் உடைக்கிற வேலை வேண்டவே வேண்டாம், டாக்டர் கூறி முடித்தார். தருமு தலையாட்டினான். ஐயா, எப்ப வீட்டை போகலாம்? இன்றைக்கு பின்னேரம் துண்டு வெட்டுவேணும். ஹாஸ்பிடலுக்கு வருவோம் என்றால் நேரம் இல்ல, அவ்வளவு வேலை. மூத்தவன் தலையை சொரிந்தான். கெட்டிக்காரன் படிக்கிற வயசுல படிப்பு குழப்பி இப்ப 3 பிள்ளைகளுக்கு அப்பன் பிடிச்ச கொப்பும் புளியங்கொப்பு இல்ல. அங்கர்மா அரிசி விக்கிற விலையில சரியான கஷ்டம். பிள்ளைகளையாவது ஒழுங்கா படிப்பிச்சு போடு. உடம்ப முறிக்காம இலகுவா வாழ ஒரே வழி படிப்பு தான். ஏழைகளின் ஒரே ஆயுதம் கல்விதான். தலையில் வழுக்கை வந்த பின் சிரிப்பை வைத்து என்ன செய்வது? தலையில முடி இருக்கும் போது அதை பயன்படுத்த வேண்டும். படிப்பும் அப்படிதான். அந்தந்த காலத்துல ஒழுங்கா படிக்க வேண்டும். மறுநாள் கால செட்டியார் வந்து நிக்கிறாரு. வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, கூடவே தலைமுடியும். மனமும் வெள்ளையா இருந்து விட்டா எவ்வளவு அழகா இருப்பார். செட்டியார் நீண்ட மூக்கு, ஏறு நெத்து, எத்தனை பேருடைய வாழ்க்கை ஏற்றி வைக்கலாம். என்ன செய்வது? பணம் இருக்கும், எத்தனையோ பேருக்கு மனம் இருப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டே ரதி ஆட்டடிக்கு சென்றாள்.
தருமு இதப்பார் ஏற்கனவே வட்டி காசு தர கிடக்கு, இனி உன்னால வேலைக்கு போக முடியாதுன்ற பிரச்சனையை முடிச்சு விடு என்ற உறுதியை தார. தருமு எதுவும் பேசவில்லை. செட்டியார் வேகமாக புறப்பட்டார். மண்ணுக்குள் மட்டும் கல் இல்லை, சில மனிதருக்குள்ளும் கல் நெஞ்சம். இந்த உலகம் பணத்தை பார்த்தால் பணிவாய், மனிதனை பார்த்தால் கல்லாய் மாறுகிறது. வாழ்க்கை கடுமையானது, ஆனால் நம்பிக்கை, கல்வி மற்றும் உறுதிதான் மனிதனை மீட்டெடுக்கிறது. Please subscribe